எத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் என்னே, எத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் என்னே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஒரு மனிதனை சந்திப்பார். ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு நேரத்தில் சந்திப்பார். தெய்வம் சந்திக்காத சந்தர்ப்பமே கிடையாது. தேவன் ஒரு மனிதனை சந்தித்து அவனோடு பேசி அவனுக்கு ரட்சிப்பை சொல்லாம மறித்திருக்கவே முடியாது. சந்திக்கிற காலத்துல நீ ஆண்டவரை பிடிச்சுக்கோ. சந்திக்கிற காலத்தை ஆண்டவரோடு இணைச்சுக்கோ. ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை முறை உன்னை சேர்த்துக்குள்ள எனக்கு மனதா இருந்தது. நீ உன் மேட்டின்மையினால, உன்னுடைய செல்வத்தினால, உன் படிப்புனால, உன் அழகுனால நீ வராமையே போயிட்ட. உனக்கு மனதில்லாமலே போயிட்டு. ஒரு சந்தர்ப்பம், ஞானஸ்தானம் எடுக்கலன்னா இன்னைக்கே நீ எடுத்துக்கோ. மனம் திரும்பலன்னா இன்னைக்கே மனம் திரும்ப. அபிஷேகம் பெறலன்னா இப்பொழுதே பெற்றுக்கோ. கர்த்தருடைய சந்தி. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ரெண்டு கைகளை உயர்த்தி, தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் என்னே, எத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் என்னே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? 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 தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சோர்ந்து போகும் நேரமெல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. சோர்ந்து போகும் நேரமெல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. கைகளை உயர்த்தி, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. ரெண்டு கைகளை உயர்த்தி, எத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் என்னே, எத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் என்னே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? 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 தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான்
துயரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. கைகளை உயர்த்தி எத்தனை அன்பு எங்கே, எத்தனை பாசம் எங்கே, எத்தனை அன்பு எங்கே, எத்தனை பாசம் எங்கே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எல்லா கைகளை உயர்த்தி ருதரமா சகரமா கரபஹரகந்தர ருதரமா சகரமா டி அந்நிய பாஷை பேசுங்க. ஆண்டவர் மேல வைத்திருக்கிற எத்தனை அன்பு, எத்தனை பாசம், எத்தனை 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 சொல்ல முடியாத அன்பு, சொல்ல முடியாத ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கைகளை தட்டி ஒரு சிறிய பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கத்தின் ஆசீர்வதிப்பவரே. பக்கத்தில் பார்த்து நெருக்கப்படுறீங்களா? உங்க நெருக்கங்கள் அத்தனை ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெருக்கப்படுறவங்களுக்கெல்லாம் கர்த்தர் விசாலம் தருகிறார். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளைய கேட்டு கண்ணீர் விட்டவளுக்கு எத்தனை குழந்தை? 6 குழந்தை கர்த்தர் கொடுத்தார். நீங்க கொஞ்சம் கேட்டா ரொம்ப கொடுப்பார். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. 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 கைகளை தட்டி நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. பாடுங்க, பாடுங்க. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, Glory to God. பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. மீட்சி கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே.
கைகளை தட்டி நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, glory. பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, எல்லாம் ஆடி பாடுவோம். நம்ம நெருக்கத்தை மாற்றி விசாலத்துல கொண்டு வைப்பார். நான் நெருக்கப்பட்டது நல்லது, ஆகிலான்ற பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. 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 நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. கைத்தட்டி, நல்ல கைத்தட்டி ஆண்டவரை துதிங்க. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. எல்லாரும் கைகளை தட்டுங்க. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நீ துன்பப்படுகிற நேரத்தில் ஒருவர் உன்னை தோல்ல சுமப்பார். அவ்விடத்திலிருந்து இவ்விடம் வரைக்கும் உங்கள் தகப்பனை போல அவர் தோளிலே சுமந்து வந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அப்பா வந்து 25 வருஷமாக குடிப்பழக்கத்தில் இருந்தார். ரட்சிக்கப்பட்டோம். எங்கள் அப்பா விடுதலையானார். ஒன்றுமே வெறுமையோடு தான் இந்த சர்ச்சுக்கு வந்தோம். ஆனால் எங்கள் திருமண காரியம் ரொம்ப பெரிதளவில் ஏசப்பா நடத்தி கொடுத்தாரு. ஒன்றுமே இல்லை எங்ககிட்ட. இந்த சபைக்கு வர்றப்போ ஒன்றுமே இல்லாமல் அப்பா அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க, எப்படி கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஏசப்பா வந்து எல்லாமே ஆச்சரியப்படுற அளவுக்கு என் கல்யாணத்தை நடத்தி வச்ச ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறேன். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வால்பாறையிலேருந்து வர்றேன். இப்போ இங்கே வந்து இந்த கட்டவு கச்சபத்துக்கு வாங்கன்னு சொல்லி எங்கள் சகோதரர் வர சொன்னார். வரும்பொழுது பார்த்திங்களா பயங்கர பலவீனம், வரவே என்னால் முடியல. அப்படி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருந்தேன். இந்த இடது கால் முட்டுக்கால் பயங்கர வலி, வரவே முடியாமல் வந்து முட்டுக்கால் வந்து பிரசன்னம் பண்ணும்போது பயங்கர வலி. அந்த வல்லமை இறங்க அதிகமான வலி. ஐயோ கர்த்தர் ஏதோ செய்கிறாரு, நம்ம எப்படி கீழே உட்காந்துடக்கூடாது, முயற்சி பண்ணி நிற்கலான்னு சொல்லி நின்றுட்டே இருந்தேன். பிரசன்னம் முடிஞ்ச உடனே எனக்கு கால் வலி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் போய் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த கால் வலி இல்லை. கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் எனக்கு ஒரு மாதிரி தலைவலி வந்துருச்சு. தலைவலி வந்தது அந்த தம்பி வீட்டுக்கு அன்றைக்கி வந்திருந்தேன். அப்போ ஐயாட்ட கூப்பிட்டு சொல்லும்போது ஐயா ஜெபம் பண்ணார். அப்போவே என்னிட்டிருந்து ஒரு கிரியை, நீ தாக்குன கிரியை வெளியே போகிறத நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் வால்பாறையிலேருந்து கூப்பிட்டு கேட்டேன். அப்போது ஒரு நாள் பார்த்திங்கன்னா அந்த அசுத்த ஆவிகள் வந்து என்னை செப்பிக்க விடாமல் மொட்டைக்கிட்டு ரொம்ப என்னை போராடிச்சு. அப்போ டக்குன்னு இந்த ஐயாவோட நம்பர் எடுத்து கூப்பிட்டு, ஐயா என்னையால் செப்பிக்க முடியல, என்னை ஏதோ பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது ஐயா ஜெபம் பண்ணினாங்க. அப்போவுமே அந்த கிரியை என்னை விட்டு வெளியே போய் முழங்காலில் 3 மணி நேரம் செபிக்க ஆண்டவர் கிருபை செஞ்சார். இந்த சபைக்கு அழைத்து வந்த பரிசுத்த ஆவியானவருக்கு ரொம்ப கோடான கோடி ஸ்தோத்திரம், நன்றி.
லூக்கா எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து 44வது வசனம் வரைக்கும். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லில்லாதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். இந்த பகுதியினுடைய தலைப்பு, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறிந்து கொள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு உன்னை சந்திக்கும் போது நீ சந்திக்கப்படும். சொல்லுங்க, இயேசு உன்னை சந்திக்கும் போது நீ சந்திக்கப்படலைன்னா வாழ்க்கை பரிதாபமான வாழ்க்கை. இயேசுவின் சந்திப்பை ஒரு மனிதன் உதாசீனப்படுத்தினான்னா அவனைப் போல பரிதபிக்கப்பட்டவன் ஒருவனும் இல்லை. அருமையானவர்களே, இயேசு எருசலேமிலே ஒரு காரியத்தை பார்க்கிறார். பாலஸ்தீனாவினுடைய மத்திய பகுதி தான் எருசலேம். எருசலேம் உலகத்திலேயே அழகான பட்டணம், பாதுகாப்பான பட்டணம். எருசலேம் சுற்றிலும் 4 மலைகள் உள்ள நிறைய மரங்கள், பூச்செடிகள். இங்கேதான் சாலமோன் கட்டிய தேவ ஆலயம். தங்கத்தினாலும் வைரத்தினாலும் வைடூரியத்தினாலும் ஒரு கல், அதுக்கு மேல தங்கம் பிளேட், அதுக்கு மேல கல்லு. நீங்க சாலமோன் கட்டிய ஆலயத்தை படிங்க, அது எருசலேம்ல தான் கட்டினார். இங்கு அந்த ஜனங்கள் செழிப்பா இருந்தாங்க, ஒரு குறைவு இல்லை. நல்லா படிச்ச ஜனங்கள், அறிவாளி ஜனங்கள். யூதர்கள் எவ்வளவு அழகான ஜனங்கள், நேர்த்தியான ஜனங்கள். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த எருசலேமை பார்த்து தரிசன கண்களால பார்க்கிறார். நம்முடைய இயேசு ஒரு தீர்க்கதரிசி. நிறைய அற்புதம் எருசலேம்ல தான் செய்தார். எருசலேம்ல தான் பெதஸ்தா குளம்னு ஒரு குளம் இருந்தது. அங்குதான் 38 வருஷமா முடவனை நடக்க செய்தார். எருசலேம் தேவாலயத்தில் தான் 18 வருஷமா அந்த கூனிய ஆலயத்தில் வந்த கூனிய கூட்டு சுகம் கொடுத்தார். எருசலேம் வீதியிலே போகும் பொழுதுதான் லேகியன் பிசாசு பிடிச்சவன் அலறுகிறான், நீ தேவனுடைய குமாரன். இந்த அற்புதம் எல்லாம் செஞ்சார். ஆனா இந்த இயேசுவை மேசியாவாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்கள் இயேசு அற்புதம் செய்தார், ஆனால் அவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. எருசலேமுக்குள்ள அவர் வரும் பொழுது ஒரு தீர்க்க தரிசன கண்களோடு பார்க்கிறார். என்ன பார்க்கிறார்? அங்கு அந்த தேசத்திற்காக கண்ணீர் வடிக்கிறார். 41வது வசனம் வாசிங்க. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். ஏன்னா எருசலேம் பார்க்க அழகா இருக்கிறது, ஞானிகளா இருக்கிறாங்க, செல்வமா இருக்கிறது. தெய்வம் அவங்களுக்குள்ள இல்லை. அந்த வரப்போற அந்த அழிவை குறித்து அழுன்னு அழுகிறார். செவுட்டுல இயேசுவை ஒரு மனிதன் அடிச்சு தாடைய பிடிச்சான், அழல. சாட்டைய வைத்து அடித்தான், அழல. 2 கைகளை விரித்து அடிச்சான், என்னை விடுன்னு, அழவே இல்லை.
ஆனால் எருசலேமுக்காக நீங்க யூர்ந்து கவனிங்க, அழுதார். ஏன் தெரியுமா? அந்த எருசலேம் நொறுக்கப்பட போகிறது, ஒரு கல்லில் மேல் ஒரு கல்லில் இராதபடிக்கு இடிக்கப்பட போகிறது. இந்த வசனம் கிபி 70 தீத்து ராயனால் நொறுக்கப்பட்டது. தீத்து ராயன், அந்த ரோம் அரசன், தன்னுடைய படைகளோடு வந்து எருசலேம் தேவாலயத்தை சுட்டெரித்தான், யூதர்களை கொலை செய்தான், யூதர்களுடைய பிள்ளைகளை எடுத்து அடித்தான். அதுக்கு முன்னாலேயே கர்த்தர் சொல்லிட்டார் இப்படிலாம். ஆகையினால தான் சொல்றாரு, ஆமா, அந்த வசனம் உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாம போயிட்டேங்கிறார். கவனிக்கிறீங்களா? அப்போ இயேசு ஒரு மனிதனை சந்திப்பார், ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு நேரத்தில் சந்திப்பார். தெய்வம் சந்திக்காத சந்தர்ப்பமே கிடையாது. தேவன் ஒரு மனிதனை சந்தித்து அவனோடு பேசி அவனுக்கு ரட்சிப்பை சொல்லாம மறித்திருக்கவே முடியாது. இன்னும் அதுக்கு தான் ஊழியம் நடந்துகிட்டு இருக்கிற. டிவியை தரங்க, யூடியூப்பை தரங்க, டிராக்ஸ் கொடுங்க. இயேசு உங்களை சந்திக்கிறார். இயேசு உங்களை சந்திக்கிறார். சொல்லுங்க நல்லா, இயேசு உங்களை சந்திக்கிறார். ஆமா, இது எப்பொழுது இருக்காது. அந்த சந்தர்ப்பத்தை பிடிச்சுக்கிடணும். இயேசு சந்திக்கும் போது சாஷ்டாங்கமாய் விழுந்து, ஆண்டவரே எனக்கு நீ தெய்வமா வாரும். இன்றைக்கு கூட சந்தித்துக் கொண்டிருக்கிறார் உங்களை. ஆமா, இன்றைக்கு நம்ம ஏனா தானு செய்தி கேட்கக்கூடாது. அப்படி அவரோடு கூட நெருங்கிடணும். இயேசுவே எனக்குள்ள வாரும், நானும் நீரும் இணைந்து கொள்ளுவோம். ஆமா, நீர் இல்லாம என்னால வாழ முடியாது. என்னை நீங்க என் கூட பேசிக்கிட்டே இருக்கீங்க, என்னை சந்தித்து கொண்டே இருக்கீங்க. உங்களுடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு கதறணும், உதாசீனப்படுத்தக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அவர் சொல்றாரு, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாம போயிட்ட. ஒரு கல் மேல் ஒரு கல் இடாதபடிக்கு, ஆமா, உடைக்கப்படும், இடிக்கப்படும். எங்க ஸ்தோத்திரம், நாங்க பைபிள் காலேஜ் படிக்கும் போது 7 காலங்களை குறித்து படிக்கணும். 7 காலங்கள். முதல் காலம் பாவம் இல்லாமையின் காலம், 2வது காலம் மனச்சாட்சியின் காலம், 3வது காலம் மனுஷிய ஆளுகையின் காலம், 4வது காலம் வாக்குத்தத்தத்தின் காலம், 5வது காலம் நியாயப்பிரமாணத்தின் காலம், 6வது காலம் கிருபையின் காலம், 7வது காலம் 1000 வருட அரசாட்சியின் காலம், இல்லைன்னா நியாய தீர்ப்பின் காலம். இந்த காலம் அருமையானவர்களே, ஒவ்வொன்றுக்கு ஒரு காலம் உண்டு. பிரசங்கி எழுதியிருக்கிறார், 28 காலங்களை எழுதியிருக்கிறார். பிரசங்கி எழுதின புஸ்தகம் 3வது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு. பாருங்க, கடகடன்னு பார்த்தா ஒவ்வொன்றுக்கும் பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம், நட ஒரு காலம் உண்டு. நட ஒரு காலம், நட்டதை பிடுங்க ஒரு காலம், நட்டதை பிடுங்குற ஒரு காலம், கொல்ல ஒரு காலம் உண்டு. கொல்ல ஒரு காலம் உண்டு. குணமாக்க ஒரு காலம் உண்டு. உண்டு. இடிக்க ஒரு காலம் உண்டு. கட்ட ஒரு காலம் உண்டு. இடிக்கிற ஒரு காலம், கட்டுற காலம். அழ ஒரு காலம் உண்டு. நகைக்க ஒரு காலம் உண்டு. புலம்ப ஒரு காலம் உண்டு. நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு. கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. கழுவ ஒரு காலம் உண்டு. கழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. தேட ஒரு காலம் உண்டு. இலக்க ஒரு காலம் உண்டு. காப்பாற்ற ஒரு காலம் உண்டு. எரிந்துவிட ஒரு காலம் உண்டு. கிழிக்க ஒரு காலம் உண்டு. தைக்க ஒரு காலம் உண்டு. மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு. பேச ஒரு காலம் உண்டு. சிநேகிக்க ஒரு காலம் உண்டு. பகைக்க ஒரு காலம் உண்டு. அடுத்து சொல்லுங்க, யுத்தம் செய்ய ஒரு காலம் உண்டு. சமாதானம் பண்ண ஒரு காலம். எல்லாம் தலைக்கு மேல 28 காலத்தை அவங்க படிச்சிட்டாங்க. அப்போ ஒவ்வொன்று, அப்போ இந்த எருசலேமை ஆண்டவர் சந்திக்கிற காலம், சந்திக்கிற காலத்தை உதாசீனப்படுத்திட்டு எருசலேம். எருசலேம் என்றால் நீங்க தான், தேவ பிள்ளைகள் தான். ஆண்டவர் சந்திக்கிறதுல நம்ம ஜெபம் பண்ணிட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், கர்த்தருக்கு கொடுத்துட்டோம், திருப்தியா இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்திப்பு வித்தியாசமா இருக்கணும். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
உன் சந்திக்கிற காலத்துல நீ ஆண்டவரை பிடிச்சுக்கோ. சந்திக்கிற காலத்தை ஆண்டவரோடு இணைச்சுக்கோ. ஒரு நாள் வந்தது, இதே எருசலேமில் ஆண்டவரை கைது செய்து எடுத்துட்டு போகும்போது அப்பந்தான் இவங்க அழுதாங்க. ஆண்டவர் திரும்பி பார்த்து சொன்னார், எருசலேம் குமாரத்திகளே, எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக அழுங்க. இன்னைக்கு கூட உங்களுக்காக அழணும். நாம் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள் ஒரு நியாய தீர்ப்புக்கு நாம் தப்பிக்கொள்ளணும். நாம் செய்த பாவங்கள் நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கூடாது. எருசலேமை கர்த்தர் நியாயம் தீர்த்தார். தீர்த்து ராயன் 70 வந்தான், ஒன்றலாமாக்குனான். தீ பிடிக்க ஒரு கல்லுக்கு ஒரு கல் அக்னி அப்படி தங்க உருகுது, தீக்கரையாக்குனான். அப்பதான் சிதறப்பட்டாங்க. இப்போ இந்த காலம் சிதறி இருக்கிற யூதர்கள் எல்லாம் எருசலேமுக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவருடைய வருகையின் காலம் நெறியாயிட்டு. எல்லாம் கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போ ஆண்டவர் சந்திக்கும் போது சந்திக்கப்படுறீங்களான்னு கேளுங்க. அல்லேலூயா. வேத வசனத்தின் மூலமாய் சந்திப்பார், ஆராதனையின் மூலமாய் சந்திப்பார். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவி மனுஷனோடு எப்பொழுதும் போராடிக்கிட்டு இருக்காது. அந்த சந்திக்கிற காலத்துல நீங்க டக்குன்னு பிடிச்சுக்கிடணும். இன்னைக்கு கூட கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கிட்டே இருக்கிறார். கையை உயர்த்து. இதுல நீ விடுபட்டு போயிட்ட, இதுல நீ சரியில்லை, என்னை பிடிச்சுக்கோ, என்னை பிடிச்சுக்கோ, எனக்குள்ள வந்துரு. உனக்குள்ள ஜபாவி இல்லை, உனக்குள்ள வேத வாசிப்பு இல்லை, உனக்குள்ள என்ன பிடிச்சுக்கல அப்படின்னு ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். வந்துருங்க. லூக்கா எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 34வது வசனத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமாக, எருசலேமே எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை. எப்படி சொல்றாரு பாருங்க. நான் தான் தகப்பேன் அவள் சொல்ற, நான் தான் கோழி. கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளுக்குள்ள கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளுக்குள்ளே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரம் அந்த வார்த்தை பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனமில்லாமல் போயிற்று. பரிதாபமான வார்த்தை இது. ஃபர்ஸ்ட் அது கடைசி சொல்றாரு. முதல்ல எச்சரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஒரு மனுஷனை எச்சரிக்காம அவனுக்கு மரணம் வராது. எப்படியாவது ஆஸ்பத்திரியில் மரண நேரத்திலேயாவது ஒருவன் போய் இயேசு பத்தி சொல்லி இருக்கணும். கூட்டி சேர்க்க நான் மனதாயிருந்தேன், என் சிறகை விரிச்சுக்கிட்டு இருந்தேன், உனக்கு மனதில்லாம போயிட்டு மனம் திரும்பி இருக்க வேண்டாமா? ஆண்டவரை பிடிச்சிருக்க வேண்டாமா? உனக்கு கிடைத்த இந்த நாளிலேயாவது உன் சமாதானத்துக்கு ஏற்றுமொழி அறிந்து கொள்ள வேண்டாமா? நாளை என்பது நம்முடைய நாள் அல்லவே. இன்னைக்கு செய்தியை கேட்க கேட்க அழணும், புலம்பணும், பிடிச்சுக்கணும் ஆண்டவரை. அல்லேலூயா. எத்தனை பேர் பிடிக்க போறீங்க? எத்தனை பேர் பிடிக்க போறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை முறை உன்னை சேர்த்துக்குள்ள எனக்கு மனதாயிருந்தது. நீ உன் மேட்டின்மையினால, உன்னுடைய செல்வத்தினால, உன் படிப்புனால, உன் அழகுனால நீ வராமையே போயிட்ட, உனக்கு மனதில்லாமலே போயிட்டு. சிலவங்க அப்படித்தானே. நமக்கு எதுக்கு இயேசு? நமக்கு ரொம்ப டேலண்ட் இருக்குது, பணம் இருக்குது, பதவி இருக்குது, வீடு இருக்குது. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான். ஆண்டவருக்குள்ள வரல, அவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ பணம் இருக்குது. ஆனால் எருசலேம் ஒரு நாள் கண்ணீர் விட்டது. தீர்த்து ராயன் படையோடு வரும் பொழுது, ஆமா, அவன் தன்னுடைய பீரங்கி அது மேலே செலுத்தினான். எருசலேம் சின்னபண்ணம் ஆயிற்று. நம்ம இந்த செய்தியை கேட்டு பயப்பட வேண்டாமா? கர்த்தர் சந்திக்கும் போது சந்திக்கப்படுங்க. பக்கத்தில் பார்த்து, கர்த்தர் சந்திக்கும் போது உங்களுக்காக தான் பேசுகிறார். உங்கள் நிலைமையை குறித்து கர்த்தர் கண்ணீர் வடிக்கிறார். அல்லேலூயா. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாம போயிட்டேன்னு அழுகிறார். நீங்க கர்த்தர் சந்திக்கிறார். இந்த வசனத்தினுடைய தலைப்பு, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறிந்து கொள். அறிந்து கொள்ளாமல் போய்விட்டா உன்னை போல பரிதபிக்கப்பட்டவன் யாரும் கிடையாது. இயேசு உங்களை சந்தித்து கொண்டே இருக்கிறார், உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். சொல்லுங்க, நான் தான் தெய்வம், என்னை பிடிச்சிக்கோ. உன் கஷ்டம், உன் கண்ணீர், உனக்காக நான் யுத்தம் பண்ணி உன்னை என் கையில் மீட்டு கொள்ளுவேன். உன் இருதயம் எனக்கு தேவை. ஆமாம், நியாய தீர்ப்பு நாளில் நீ பரிசுத்த வாட்டியா நிற்கணும். அல்லேலூயா.
நீ உடைஞ்சி அலைஞ்சி நொறுங்கி போகக்கூடாது. நான் உன்னை சந்திக்கிறேன், நான் உன்னை காப்பாற்றுவேன். எப்படி கோழி தன் குஞ்சுகளை தன் சிறைகளுக்குள்ள சேர்த்துக்கொள்ள வண்ணமாய் உனக்கு நான் எத்தனை தரமோ சேர்த்துக்கொள்ள வண்ணமா இருக்கேன். இன்னைக்கு உனக்கு ஒரு சந்தர்ப்பம். ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா இன்னைக்கே நீ எடுத்துக்கோ. மனம் திரும்பலன்னா இன்னைக்கே மனம் திரும்ப. அபிஷேகம் பெறலைன்னா இப்பொழுதே பெற்றுக்கோ. கர்த்தருடைய சந்திப்பு, முதல் சந்திப்பு ஒரு இரவுல யாக்கோபை கர்த்தர் சந்தித்தார். கவனிங்க, ஈசாக்குக்கு ரெபெக்காளுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தாங்க. ஒருவன் ஏசா, சொல்லுமா, அடுத்தவன் யாக்கோபு. 2 பேரையுமே கர்த்தர் சந்திக்கிறார். ஆனா இந்த யாக்கோபினுடைய சந்திப்பு என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 32வது அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. அவர் நான் போகட்டும், அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். பொழுது விடியது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். எப்படி பிடிச்சுக்கிறான் பாருங்க, சந்திப்பு பாருங்க. இந்த சந்தர்ப்பத்தை அவன் நவளவே விடல. இவன் யாருங்க? இவன் எத்தன், இவன் ஒரு ஏமாற்றுக்காரன். உயிர் பழச்சா போதுன்னு சொல்லி தலைவரி கோலமாய் ஓடி வந்தவன். என்னுடைய சகோதரன் என்னை நீ ஏமாத்திட்ட, என்னுடைய அம்புக்கு நீ இறையாவ, உன்னை நான் கொலை செய்தே தீர்வேன் என்று சபதம் போட்டான். ரெபெக்காள் சொல்லுகிறா, உன்னுடைய சகோதரன் மனசஞ்சாரிப்பா, அவன் கூர்மையா எரிஞ்சு போட்டுருவான், ஓடிரு. உள்ளத்திலேயே மரண பயம், நான் செத்து போவேன், எப்படியாவது என்னுடைய பயம் மாறணும், என் மரண பயம் மாறணும், நான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஊர் விட்டு ஊர் வந்து ஒரு யாப்போக்கு ஆற்றங்கரையில் ஆண்டவர் இறங்குறார். ஆண்டவனோடு கூட பேசுகிற அப்போ சொல்கிறான், இந்த சந்தர்ப்பத்தை பாருங்கள், பக்கத்தில் பார்த்துங்க. முதல் சந்திப்பே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட. இதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் அல்ல, உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும், உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். அந்த ஆசீர்வாதம் தான் எனக்கு நிரந்தரமான ஆசீர்வாதம். இன்னைக்கும் நீங்கள் ஆண்டவரை பிடிச்சுக்கிடணும். உங்கள் ஆசீர்வாதத்தை, அந்த ஆசீர்வாதம் தானே சொல்லுங்க, பழுகி பெருகி தலைமுறை தலைமுறை பூமி முழுவதும் நிரப்பின ஆசீர்வாதம். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 26வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை நீங்க கவனிங்க. அவர் நம்முடைய எல்லாருடைய பொல்லாங்குகளிலிருந்து நம்மளை விலக்கி உங்களை ஆசீர்வதிக்க தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். இயேசு இல்லாம ஆசீர்வாதம் இல்லை. சொல்லுங்க, ஆசீர்வாதம் வேணும்னா இயேசு தான். அவர் தான் பரிபூர்ணப்படுகிறவர். அவருடைய ரத்தம் பீரிட்டது, அவருடைய ரத்தம் அவருடைய சாபங்களெல்லாம் மாற்றி நம்மளை ஆசீர்வதிக்கிறது. இன்னைக்கு நீங்க பிடிச்சுக்கோங்க அந்த ஆசீர்வாதத்தை. நீங்க யாக்கோபனுடைய ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு விவரித்து சொன்னா ஐயோ போதவே போதாது. அவ்வளவா இந்த யாக்கோபை அந்த இரவு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அந்த ஒரு சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்தி கொண்டான். அவன் கூட பிறந்தவன் பாருங்க, அவன் உதாசீனப்படுத்தினான். எனக்கு எதுக்கு இந்த சேஷ்ட புத்திர பாகம், எனக்கு எதுக்கு இந்த ஆசீர்வாதம், எனக்கு கை இருக்குது, அடிச்சா சிங்கத்தை கூட நான் அடிச்சு போட்டுருவேன். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும், இப்போ கூட பிறந்த மூத்தவன் துடிக்கிறான், எனக்கு ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும். சந்தர்ப்பத்தை விட்டு விடக்கூடாது. அன்னைக்கு அலட்சியம் பண்ண பாருங்க, சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எதுக்கு, எனக்கு கூழு தான் வேணும், இப்போ எனக்கு வயிறு பசிக்கு, நீ ஆத்திக்கிட்டு இருக்க அந்த சோப்பு கூழ் எனக்கு வேணும். சேஷ்ட புத்திர பாகம் ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணிட்டான், இயேசுவை அலட்சியம் பண்ணிட்டான், ஆமா கிருபைகளை அலட்சியம் பண்ணிட்டான். அதற்கடுத்து அவன் முட்டி முட்டி அழுதாலும் அது அவனுக்கு கிடைக்கல. வாசிங்க. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும், அவன் மறுபடி விரும்புறான், மறுபடி கண்ணீர் வடிக்கிறான். ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள், ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனம் மாறுதலை காணாமற் ஒரு மாறுதல், ஒரு மனம் திரும்புதல் அவனுடைய பேரே இல்லைங்க. 2 வசனம் தான் இருக்கு. பைபிள் பூரா யாக்கோபு பேர். ஒரே ரத்தம் தானே, ஒரே ரத்தம் தானே இருக்கணும் இல்ல.
இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் ஆசீர்வாதத்தை உதாசீனப்படுத்துகிறாங்க. இயேசு எனக்கு வேண்டாம், இயேசு எனக்கு வேண்டாம். ஆசீர்வாதம் வரும் பொழுது அது மேலே உங்கள் கண்ணை வைக்காதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லு, பணம் வரும், அது மேலே கண்ணை வைக்காதீங்க. பங்களா கட்டி தருவார், அது மேலே கண்ணை வைக்காதீங்க. கொடுக்கிறவரை பிடிச்சுக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் படிச்சோன்னா, கொஞ்சம் வீடு வந்தோன்னா, ஒரு கார் வந்த உடனே ஆண்டவரை மறக்காதீங்க, அலட்சியம் பண்ணணும். அருமையானவர்களே, ஒரு பட்டணத்தில் ஒரு பையன், வாலிப பையனை கொலை கேஸில் தள்ளிட்டான். கொலை செஞ்சதாக அவனை தண்டிச்சிட்டாங்க. ஆனால் ஊர் மக்கள், அவங்க அப்பா அம்மா எல்லாம் சொல்றாங்க, என் மகன் உங்களுக்கு தெரியுமில்ல, என் மகன் தான தர்மம் தானே பண்ணுவான், என் மகன் நன்மை தானே செஞ்சான், எத்தனை முறை ரத்தம் கொடுத்துட்டு வந்தான். அவங்க சோகம்லன்னா என் மகனுக்கு தானே சொல்லுவீங்க. அவனை இப்போ கொலை செஞ்சுட்டாங்கன்னு ஜெயிலில் போட்டிருக்காங்க. அந்த ஊரில் எல்லாரும் ஆமாம் ஆமாம் நல்ல பையன் நல்ல பையன். இவங்கெல்லாம் கவர்னருக்கு ஒரு கடிதம் போட்டாங்க. ஐயா, மதிப்புக்குரிய கவர்னர் ஐயா, இந்த மாதிரி இந்த பையன் நல்ல பையன், ஆனால் யாரோ கொலை செஞ்சது இவன் மேலே வந்துட்டு, எப்படியாவது அவனை மன்னிப்பு கொடுங்க ஐயா. அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டையும் கையெழுத்து வாங்கி கவர்னர் அங்கே போட்டாங்க. ஒரு நாள் கவர்னர் அவனுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக அந்த விடுதலை பத்திரத்தை எடுத்துட்டு உள்ளே போகிறார். ஒன்றுங்க சொல்கிறாங்க, இன்னைக்கு உனக்கு ஒரு விடுதலைப்பா, நீ விடுதலையாக போகிற. அந்த கவர்னர் என்னன்னா, பாஸ்டர் மாதிரி ஜிப்பா போட்டு போயிட்டார், அந்த அங்கேயே உடுத்திட்டு போயிட்டார். அவரை பார்த்த உடனே அவன் எரிஞ்சு விடுறான். இங்க ஏன் கிறிஸ்தவனாயே வந்த, நீ போ. அவர் கொடுக்கிறாரு, கொடுத்தோன்னே கிழிச்சு போட்டான், படிச்சு கூட பார்க்கல, தலையை கவுந்துட்டு அப்படியே போயிட்டார். இன்னும் அவர் அடிக்கிறதுக்கு ஏறுறான், எதறான். போனதுக்கு பிறகு அந்த அதிகாரி வந்தார், ஜெயில் சூப்ரண்ட் வந்துங்க வா, இன்னைக்கு உனக்கு ஒரு விடுதலை நாள். கவர்னர் வந்தாரப்பா, எல்லாம் நாங்கள் பார்த்தோம், எல்லாம் லைனில் நின்று அவருக்கு எவ்வளோ மரியாதை செலுத்தினது உனக்கு தெரியாதா? கொடுத்தோன்னு பேப்பரை கிழிச்சு போட்டு அவரை தடாபடான்னு பேசிட்டேயே. அப்போ நான் தெரியும், ஐயோ கவர்னரா அவரு, ஐயோ என்னை விடுதலை பண்ணையா வந்தார், ஐயோ என்னை விடுதலை பண்ண வந்தார். அவனுக்கு தூக்கு மேடையில் கதறான், நான் தூக்குக்காக கதறல, எனக்கு வந்த விடுதலையை நான் உதாசீனப்படுத்திட்டேனேன்னு கதறேன் அப்படின்னு சொல்லி கதறினான். கடைசியில் அவனுக்கு விடுதலை பண்ண முடியலை, தூக்கு தண்டனை தான் அவனுக்கு கிடைச்சது. மறிச்சும் போனால் அவங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய சந்திப்பு இன்னைக்கு உனக்கு ஒரு விடுதலையின் சந்திப்பு, உனக்கு சுகமாக்குற சந்திப்பு, உனக்கு ஒரு அபிஷேகத்தின் சந்திப்பு, உன் பேரை ஜீவபுத்திரர் எழுதுகிற சந்திப்பு. கவர்னர் போல இயேசுவன் கிட்ட வந்து இருக்கிறார். ஆமாம், உன்னை பணிந்துக்கோ, குனிந்துக்கோ, எனக்கு வேணும்பான்னு கேளு. அவர் இன்னைக்கு அந்த சந்திப்பு ஆசீர்வாதமாய் மாறிவிடும். ரெண்டாவது ஒரு சந்திப்பு, ஒரே நேரத்தில் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்து 2 பேர், ஒன்று பேதுரு, இன்னும் ஒரு யூதாஸ். யூதாஸ் என்ன பண்ணிட்டான் கவனிங்க, வரங்களையும் வல்லமையையும் பெற்றுக்கொண்ட சந்திப்பு. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான். கவனிக்கிறீங்களா? இவனுடைய கண்ணீரை பாருங்க, இந்த கண்ணீர் தான். அப்படியே ஒரு பார்வை பார்த்த உடனே மனங்கசந்து, அத்தனையும் மனம் திரும்புதலுக்கேற்ற கண்ணீர். கையை உயர்த்தி இவன் சொன்னான், அந்த ரோம் போர்ச்சவர்கள் இயேசுவை பிடித்துட்டு வரும் பொழுது ஐயோ அவரையே பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி 3 முறை அதே பகுதியில் மேலே கீழே வாஸ்தா அவன் சபித்தான், சத்தியம் பண்ணினான். ஒரு பொம்பளை கிட்ட சபிச்சான், இன்னொரு மனுஷன் நீயும் இயேசுவோட சபித்தான், சத்தியம் பண்ணினான். ஆண்டவர் அப்பமே சொன்னார், எப்பா நீ சாகு வரைக்கும் நிற்க மாட்டான், 3 தடவை நீ என்னை மறுதலிப்ப. இப்போ ஆண்டவரை கைதி பண்ணி அதே எருசலேம் வீதியில் கூட்டிட்டு போகும் பொழுது தான் இவர் திரும்பி பார்த்தார். அந்த மறுதலிச்சதுக்காக அந்த மனுஷன் யாருன்னு தெரியாதுன்னு சபிச்சு சத்தியம் பண்ணதற்காக கண்ணீர் விட்டான். என்ன கண்ணீர் விட்டான் சொல்லுங்க? மனங்கசந்து அழுதான். கையை உயர்த்தி அல்லேலூயா. இது இயேசு அழுத அழுகை அல்லவா? இது இயேசு இந்த கொல்கதாவில் கெத்செமனே தோட்டத்தில் அவர் கண்ணீர் விட்டார் அல்லவா? தன்னை மரணத்திலிருந்து விடுவிக்கிற நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு அவர் விண்ணப்பம் பண்ணினாரே.
அவர் அப்படி கண்ணீர் விடும்போதெல்லாம் அவருடைய இரத்த துளிகள் கீழே விழுந்து அதை நினைச்சான். அதே கண்ணீர். அப்பதான் அவனுக்கு மனம் திரும்புதல் வந்தது. கவனிங்க, இதே மாதிரி யூதாச மத்தேயு 26வது அதிகாரம் இந்த சந்தர்ப்பத்தை அப்படி யூதாசுக்கு கொடுத்தார். 26:50 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். பாருங்க, சிநேகிதனே அப்படி அப்படி அவன் முத்தமிட்டு காட்டி கொடுக்குறான். அப்படி முத்தமிட்டவன அவனுக்கு அவனை பிடிக்கிறாங்க. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார், ஏற்கனவே சொன்னார்ல, உங்களிலே ஒருவன் என்னை முத்தமிட்டு காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லும். அப்பவுமே அவன் மனம் திரும்பி இருக்கணும். சிநேகிதனே என்ன ஒரு வார்த்தை, தாய் சொன்னது போல அதை அப்படி தட்டி விட்டுட்டான் பாருங்க. ஆண்டவர்கிட்ட வரவே இல்லையே, மரணத்தை தேடிதான் ஓடுனானே தவிர ஆண்டவர்கிட்ட வரலையே. பாருங்க, உன்னை முடிவு தற்கொலை பண்ணி வாயை திறந்து சொல்லுங்க, குடல் வெடித்து செத்து போனான். ஆனால் இந்த பேதுருவை பாருங்க, ஐயோ எத்தனை அற்புதத்தை இவனை கொண்டு செஞ்சார். ஒன்னே ஒன்று சொல்ற, அப்போஸ்தலர் 5:15 நிழல் பட்டு சுகம். பேதுரு நிழல் பட்டா சுகமாகுவாங்க. வியாதிஸ்தர்களை கொண்டு வைக்கும் போது அத்தனை பேரு சுகமானார். காரணம் என்ன தெரியுமா? மனங்கசந்து அழுத இயேசு தன் உள்ளம் புல்லா ஏற்றுக்கொண்டான். கையை உயர்த்தி இன்னைக்கு நீங்க உள்ளம் புல்லா ஏற்றுக்கொண்டான். டக்குனு படிமா. பிணியாளிகளை படுக்கையிலே கட்டில்கள் மேலும் கிடத்தி கட்டில் மேல கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலும் இருந்த திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். தலைக்கு மேல கை தட்டுங்க. நிழல் பட்டுங்க, நிழல் பட்டு. வஸ்திரம் கூட படல. ஒரு முக்கியமான வார்த்தை, ஒரு உன்னதமான ஒரு நிழல் பட்டு. ஐயோ பேதுரு, பாருங்க, இதுக்கு என்ன, இந்த வல்லமை எங்க இருந்து வந்தது, இந்த அற்புதம் எங்க இருந்து வந்தது? மனங்கசந்து அழுதான் பாருங்க. ஊற்று போல இயேசுவின் வல்லமை வந்தது. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியத்திலேயோ மேலான காரியம் அது அப்படியே உள்ள இறங்கிட்டுங்க. பேதுருனுடைய ஒவ்வொரு அடிக்கும் பரலோகம் முத்தம் கொடுத்தது. அந்த மனங்கசு. இன்னைக்கு அழுவீங்களா? மனங்கசு. சீனா தேசத்தில் ஒரு ஊழியக்காரரை ஒரு தாய் மகளை ஞானஸ்தானம் கொடுத்தாருன்னு சொல்லி சிறையில் போட்டான். அங்கு சித்திரவதை தாங்க முடியாதபடி சிலை அதிகாரி சொல்றான், நீ விடுதலை ஆகணும்னா இந்த இயேசுவை மறுதலிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே வா, உன் கையில துப்பாக்கி கொடுப்பேன், நீ அந்த தாய் மகளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தல அவளை நீ சுடணும். அந்த போதகர் என்ன பண்ணிட்டாரு, சரிங்க நான் மறுதலிக்கிறேங்க, இயேசுவே எனக்கு வேண்டான்னு சொன்னோன்னா கையில் துப்பாக்கி. அடுத்து சிறையில் இருக்கிறவங்களை விடுதலை பண்ணி நீ உன் கையினால் சுடணும். அந்த கொண்டு வந்து தாய் மகளை நிப்பாட்டிருக்க. அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா போதகர் ஐயா, நாங்கள் துஷ்டங்களாக வாழ்ந்தோம், நாங்கள் பாவத்தில் உள்ள எங்களுக்கு இந்த ரட்சகராகி இயேசுவை சொன்னீங்களே, எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தீங்களே, இப்போ உங்க கையினால எங்களை சுட பார்க்குறீங்களா? இது எங்களுக்கு தந்த பாக்கியம், இயேசுதான் தெய்வம். டக்குன்னு சுட்டான் பாருங்க. 2 பேரை சுட்ட உடனே கவுனிங்க, தேவ தூதர்கள் ஒரு சேனையா வெல 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 வெலன்னு வந்து கோடி கோடி தூதர்கள் 2 பேரையும் தங்கள் கைகள் அப்படியே ஏந்திட்டு போனான். அதை அப்படியே பார்க்குறான். அந்த நின்ற போலீஸ் டக்குன்னு போதகரை சுட்டு வீழ்த்திட்டான். இவனை பிசாசு பாதாளத்துக்கு இழுத்துட்டு போகுது. கவனிக்கிறீங்களா? ஒரே நேரத்தில் 2 பேரும் சுட்டு அந்த போதகரை விட்டானா உடனே அந்த போலீஸ், அந்த சீனா தேசத்தின் போலீஸ் அவனை சட்டீர்னு சுட்டது. ஆமாம், எல்லாம் சரித்திரங்க. அவன் செத்து போய் நேர பாதாளத்துக்கு போயிட்டான். கொஞ்ச கால வாழ்க்கை இயேசுக்காக வாழ்வோம், மனங்கசந்து அழுவோம், அவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்வோம். 2வது 3வது ஒரே ஒரு காரியம், 2 கள்ளன் இருந்தான். 2 கள்ளன். ஆமாம், அதில் கவனிங்க, கடைசி நேரம் ஒரு கள்ளன் சொல்கிறான், ஆமாம் நீர் தேவனாக இருந்தா என்னென்னமோ அவரை நிந்திக்கிறான், பரியாசம் பண்ணுறான். இன்னொரு கள்ளன் சொல்கிறான், ஓ
நாம் செய்த நியாயத்துக்கு பிரகாரம் நாம் தண்டிக்கப்படுகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று சொல்லி ஆண்டவருக்கு திரும்பி, நீங்கள் உங்களுடைய ராட்சியத்தில் வரும்போது அடியானை நினைத்து கொள்ளும். லூக்கா எழுதின புஸ்தகம் 23வது அதிகாரம் 42-43 வாசம். மற்றவன் அவனை நோக்கி நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? இந்த கள்ளன் கேட்கிறான் பாருங்க, ஒருத்தன் தேவனை தூஷித்து கொண்டு இருக்கிறான். அந்த கள்ளன் திரும்பி கேட்கிறான், நடுவுல இயேசு நிற்கிறார், அப்படி எடுத்து அவனுக்கு கேட்கும்படி கேட்கிறான். நீயோ அந்த வசனம் சொல்லுது, மற்றவன் அவனை நோக்கி இந்த ஆக்கினைக்குள்ளாக இருந்து தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நம்ம 2 பேரும் நியாயப்படி தான் தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு, நாம் செய்த குற்றங்களுக்கு தக்க பலனை அடைகிறோம். தக்க பலனை சிலுவையிலே நாம் சித்திரவதைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இவரோ சொல்லுங்க, எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவோ இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே நினைத்தருளும் என்றார். இயேசு அவனை நோக்கி, அவன் சொன்ன உடனே பதில் பாருங்க, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. கட்டப்பட்டு ஒருத்தன் மனம் திரும்பல பாருங்க. ஆமா, கட்டப்பட்டவன் துணிச்சலால் ஆண்டவரை நிந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனா ஒரு கள்ளன் அறிவோடு சொன்னான், நாங்கள் செய்த குற்றங்களுக்காக நாங்கள் தண்டிக்கப்படுகிறோம். நீரோ பரிசுத்தர். எல்லாரும் எந்திரிங்க. நீரோ பரிசுத்தர், நீரோ பரிசுத்தர். எனக்காக அடிக்கப்பட்டீர், எனக்காக நொறுக்கப்பட்டீர், எனக்காக இப்படி தலையில் கை வச்சு போய் சொல்லுங்க. இந்த சந்தர்ப்பம் ஏமா எந்திரிமா, எல்லாரும் எந்திரித்து சிலுவையை பாருங்க. அந்த மனங்கசந்த அழுங்க, மனங்கசந்த அழுங்க, மனங்கசந்த அழுங்க. நீரோ சொல்லுங்க, நீரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே. அடியனை உம்முடைய ராட்சியத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும். அருமையானவளே, அதுதான் பரலோக ராட்சியம், அதுதான் இளைப்பாறுகிற ஸ்தலம். அங்கு கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, வியாகுலம் இல்லை, வேதனை இல்லை. இப்போ கையை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா நீங்கள் எங்களை சந்திக்கிற நாளை நாங்கள் மகிமையாக ஏற்றுக்கொள்கிறோம். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாதிருக்கிறபடினால் ஒரு கல்லின் மேல் இராதபடி இடிக்கப்படும். எருசலேமை குறித்து அழுதாரே, அப்பா இயேசுவே என்னை குறித்து அழுகிறீங்கப்பா. எனக்கு வர்ற நியாய தீர்ப்பு உமக்குத்தான் தெரியும், நாளைக்கு என்ன நடக்கணும் உமக்குத்தான் தெரியும். ஆண்டவரே, என்னை உங்க கையில பொதித்து கொள்ளுங்க. சொல்லுங்க, பொதித்து கொள்ளுங்கப்பா. பாவம் மேற்கொள்ளக்கூடாது, வியாதி மேற்கொள்ளக்கூடாது, ஆபத்து ஆக்சிடென்ட் வரக்கூடாது. தீர்க்கதரிசியாகிய இயேசுவே சொல்லுங்க, எனக்காக ரத்தம் வடிச்ச இயேசுவே, உங்க சந்தர்ப்பத்தை நீங்க சந்திக்கிறத நான் பாக்கியமா ஏற்றுக்கொள்கிறேன். யாக்கோபை போல என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட. அவர் சொல்றார், பொழுது விடுது, என்னை விடு, இல்ல நான் விட மாட்டேன். என்னை அந்த இடத்துல தானே ஆசீர்வதித்தார். இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்கி இருக்கிறது. உங்களை ஆசீர்வதிக்க இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தி இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க இயேசு சிலுவையிலே மரித்து இருக்கிறார். ஓ ஹalleluya. அசட்டை பண்ணப்பட்டவராய் இருந்தார், அவர்தான் உனக்காய் நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார். அவரையே பாருங்க. இந்த செய்தி எனக்கு தான் சொன்ன, கை வைத்து காட்டுங்க. முழு சபையும் கைகளை உயர்த்துங்க. ஆண்டவரே, உம்முடைய சந்தர்ப்பத்தை நான் உதாசீனப்படுத்த மாட்டேன், இப்போ ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவரே. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை
ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும் பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.